தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு துணி முக்காடு போட்டு நெஞ்சில் அடித்து ஒப்பாரி பாடி நூதன போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோட்டத் தலைவர் வெங்கடசாமி தலைமையில் தங்கவேல், செல்வகுமார், சிவகுமார், மணிமுடி ஆகியோர் முன்னிலையில் தில்லையப்பன் கோட்டை செயலாளர் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். இதில் சாலை பணியாளர்களின் 41வது மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற ஆணை அமல்படுத்த வேண்டி, மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வந்தால் 5000 பணியிடம் ஒழிக்கப்படும், கிராம இளைஞர்களுக்கு காலி பணியிடங்கள் பணி வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தமிழ்நாட்டில் 52 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 3817 கோடி ரூபாய் சுங்க வரி வசூல் கொள்ளை நடக்குது பார். மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை 140 ஆணை ரத்து செய்ய வேண்டி, மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என 200க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி அமைத்து தனியார் வசூல் வேட்டை நடத்த அனுமதிப்போம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலையில் கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரி பாடி முத்தர போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரே, மக்களோட சொத்தை எல்லாம் மாநில நெடுஞ்சாலை யாராவது கொடுக்கிறீங்க, தனியார் முதலாளிங்க ஓராவார வண்டிக்கெல்லாம் சுழல் சங்கம், தமிழ்நாடு அரசுழல் சங்கம், அகில இந்திய மாநில அரசுழல் சம்மேளனம், அகில இந்திய மாநில அரசுழல் சம்மேளனம் வெல்லட்டும். சாலை பணியாளர் போராட்டம் வெல்லட்டும், சிறக்கட்டும். தமிழகத்தின் முதல்வரே, நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்காதே. ரத்து செய் அரசாணை ரத்து செய். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கருப்பு துணி முக்காடு போட்டு ஆர்ப்பாட்டம் என்பது தாராபுரம் கோட்டத்தில் ஒரு பகுதியாக நடக்கக்கூடிய இந்த கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரி போராட்டத்துக்கு கோட்டத்துடைய தலைவர் வெங்கடசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்களை நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றுகின்ற சாலை பணியாளர்களுடைய 41 மாதம் பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கை. நெடுஞ்சாலைகள் என்பது மாநில நெடுஞ்சாலைகள் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசாங்கம் செய்திருக்கிறது. 140 அரசாணை மூலமாக மாநில நெடுஞ்சாலைகளை பராமரிக்கிற பணிகள் என்பது தனியாருக்கு கொடுக்கப்படுகிற போது 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுங்கிற அடிப்படையில் 200 சில்லற கிலோமீட்டருக்கு 200 டோல்கேட்டுக்கு மேலே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வரப்போகக்கூடிய ஆபத்தான நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆணையம் அமைக்கிற முடிவை தமிழக அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னைக்கு இந்த கருப்பு கொடி கையில் ஏந்தி இன்னைக்கு முக்காடு அணிஞ்சு ஒப்பாரி வைக்கிற போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அழைச்சு பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேறாத பட்சத்தில் இந்த 140 அரசாணையை தீயிட்டு கொளுத்துகிற போராட்டத்தை நெடுஞ்சாலைத்துறையுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் நடத்துகிற போது தீயிட்டு கொளுத்துகிற போராட்டத்தை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வருகிற ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மக்களிடம் கையெழுத்து இயக்கம் பெற்று இந்த சாலைகளை பராமரிக்கிறதும் சாலை பணியாளர் 41 மாத கோரிக்கையை வெல்வதற்கான போராட்டமாக மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் பெறுவது, 1 கோடி கையெழுத்து இயக்கம் தமிழகம் முழுவதும் பெறுவது என்று ஜனவரி 20இல் துவங்கி பிப்ரவரி 26 தேதி வரை தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் பெறுவது, மார்ச் 26ஆம் தேதி முதலமைச்சரை சென்னையில் சந்தித்து மகஜர் கொடுக்கக்கூடிய கையெழுத்து பிரதிகளை கொடுக்கக்கூடிய போராட்டமாக மார்ச் வரை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம், தமிழகத்துடைய முதலமைச்சர் தலையிட வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்
ஐஏஎஸ் சொல்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத நெடுஞ்சாலைத்துறைக்கு அவப்பேரை ஏற்படுத்துகிற நிகழ்வு நெடுஞ்சாலைத்துறை அமைப்பாட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் எம். பாலசுப்ரமணியன்.